கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அதாவது தேவனுடையவைகள் அழிவில்லாதவைகளாய் இருக்க காரணம் தேவனே அழிவில்லாதவராய் இருக்கிறதுனாலதான். ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்குது. மனிதனுடைய பிறப்பு காலங்களா இருக்கலாம், அல்லது இங்கே சொல்லப்பட்டு இருக்கிற மிருகங்கள், ஊரும் பிராணிகளா இருக்கலாம். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அது உலகத்தை விட்டு கடந்து போக இருக்கிறது. அப்ப அழிவில்லாத தேவனுடையவைகள் என்கின்ற தலைப்பிலிருந்தான் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட அழிவில்லாத தேவனுடைய வழிகள் என்கின்ற காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தினுடைய 18வது சங்கீதத்தினுடைய 30வது வசனத்துல கூட சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 18:30, தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இங்க தேவனுடைய வழியை குறித்து சங்கீதக்காரராகிய தாவீது சொல்றாரு, அது உத்தமமானது அப்படிங்கிறார். இதே சம்பவத்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலும் பார்க்கலாம். சில நேரங்களில தேவன் நம்மை நடத்துகிற அந்த உத்தமமான வழியை தேவனுடைய ஆவியை பெறல, அல்லது தேவனோடு கூட நம்ம சரியா ஐக்கியம் இல்லை அப்படின்னா நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. பாருங்க, யாத்ராம புஸ்தகத்தினுடைய 13வது அதிகாரத்தினுடைய 17-18 வசனங்களில கூட இஸ்ரவேலின் மக்களை தேவன் நடத்தின வழிகளை குறித்து மோசே எழுதுகிறார். அதுல 17-18ல, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாக புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்திற்கு போகிற வழி, அதாவது எல்லோரும் போகிற ஒரு வழி எப்படிப்பட்ட வழினா பெலிஸ்திய தேசத்தின் வழிதான். இப்படி பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போகிறது மிகவும் சமீபமா இருக்கு, சீக்கிரத்துல போயிடலாம். ஆனா தேவன் அந்த வழியை சூஸ் பண்ணல. சில காரியங்கள் நம்ம கையில சீக்கிரமா கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அதனுடைய வேலை தெரியாது. அது மாத்திரமல்லாது அதை நாம் இழந்து போய்விடக் கூடாது என்பதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். அப்ப பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போவது சமீபமா இருந்தோம், தேவன் ஏன் அந்த வழியில அவர்களை நடத்தலைன்னா, இவர்கள் கிட்டத்தட்ட எகிப்து தேசத்துல 400 வருட அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு பொழுதும் கூட இவர்கள் எகிப்தியரோடு யுத்தம் பண்ணினதாகவோ அல்லது வேற யாரோடு கூட யுத்தம் பண்ணினதாகவோ வேதம் சொல்லல. யுத்தத்தை பழகாத இந்த இஸ்ரவேல பெலிஸ்திய தேசத்தின் வழியாய் போகும்போது கட்டாய பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுவாங்க. அந்த யுத்தத்துல இவர்கள் மனமடிவாகி விடக்கூடாது. தேவன் நடத்துகிற வழி ஏன் இப்படி இருக்குது என்று சொல்லி மனமடிவாகி கூடாது என்பதற்காகத்தான் தேவன் சமுத்திர மார்க்கமாயும் வனாந்தர மார்க்கமாயும் நடத்தினார். அப்படிங்க, இப்ப சமுத்திர மார்க்கத்துல போகும்போது என்ன பிரதர், அப்படி என்ன அவங்க செழிப்ப கண்டாங்களா? சமுத்திர தடையாத்தானே இருந்தது. தேவன் சமுத்திரத்துல அவர்களை நடத்துறதற்கு முன்னாடி இந்த பார்வோனை இவர்கள் தப்பி தவறி திரும்பி வந்து எஜமானனாய் வைத்து விடாதபடி பார்வோனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தி
இவர்களை மிகவும் பயப்படும்படியாய் பார்வோன் பிரதான ரதங்கள் குதிரைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஒருவேளை இந்த பார்வோன் அந்த நேரத்துல செங்கடலுக்கு முன்னாடி வராம இருந்திருந்தா, மோசேயே கடலை பிளந்து நீங்க கடந்து போங்கப்பா அப்படின்னு இருந்தாருன்னா கட்டாயம் இவர்கள் போயிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கடல்ல கடல் யானை இருக்குது, நீர் நாய் இருக்குது, திமிங்கலம் இருக்குது. ஒருவேளை அது தண்ணீரை கடந்து வந்து எங்களை கவி கொண்டதுன்னா என்ன பண்ணுவது என்று முறுமுறுத்திருப்பாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரம் பயப்பட்ட காரியத்தை இன்னும் தேவன் பயப்படுத்தும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்துறார். ஏன் அதை ஏற்படுத்தினார்னா, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழியில நாம் தைரியமாய் கடந்து போவதற்காக தான். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய வழிகள் உத்தமமானது. அப்ப நம்ம கர்த்தரோடு இசைந்து இருக்கிற போதுதான் இந்த உத்தமமான வழியில நடக்க முடியும். இதை குறித்து 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்தினுடைய 31வது வசனத்துல கூட பவுல் எழுதுறாரு. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வரங்களை நாடணுங்கிறார். வரங்கள் அப்படின்னா சுகமாக்குற வரங்களா இருக்கலாம், அல்லது கட்டு உடைக்கிற வரங்களா இருக்கலாம், அல்லது தீர்க்க தரிசன வரங்களா இருக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வரங்கள், உபதேசிக்கிற வரம், வெளிப்பாட்டின் வரம், இதையெல்லாம் நாடுங்கள். அப்படின்னா எங்க போய் நாடுவதுன்னா தேவனிடத்தில் கேளுங்கள் அப்படிங்கிறார். ஆனா அதோடு முடிக்காதபடி இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்றார். அப்ப தேவனுடைய வழிகள் உத்தமமானது மாத்திரமல்ல, அதிலும் மேலான சில வழிகள் இருக்குது. இதே பவுல் தான் அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகத்தினுடைய 14வது அதிகாரத்தின் 22வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு சில வழிகளில தேவன் நம்மை நடத்துகிறார் அப்படிங்கிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அல்லது சீசர்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்றார்னா, இப்ப தேவன் ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? இது உபத்திரவத்தின் வழி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகுது அப்படின்னா, அப்போ இந்த உபத்திரவத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் என்ன? இது ஒரு இடத்துல உபத்திரவம்ங்குது, இன்னொரு இடத்துல எபிரேயர் 12வது அதிகாரத்துல சிட்சை அப்படிங்கிறார். அதாவது தகப்பன் சிட்சைக்காத பிள்ளைகள் உண்டோ? ஒருவேளை எந்த தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கலையோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாருங்க, ஒருவேளை யாக்கோபா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், மோசமான இடத்தை போய்த்தான் அடைந்தாங்க. ஆபிரகாமை போல தன் பிள்ளையை சிட்சையில நடத்தினதுனால இயேசு கிறிஸ்துவுக்கு மாதிரியா இந்த பிள்ளை வளர்ந்து வந்தது பாருங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சரீர பிரகாரமான தகப்பன் நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக சிட்சிப்பாருன்னா, நம்மளுடைய பரிசுத்தத்திற்காக பரலோக பிதா நம்மை சிட்சிப்பாராம். அந்த சிட்சைக்கு இன்னொரு பெயர் தான் உபத்திரவம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் மக்கள் கூட இந்த எருசலேமுக்கு கர்த்தர் கொண்டு வருவதற்கு முன்பாக இவர்கள் எருசலேம் வாசிகளாய் மாறணும் அப்படின்னா முதலாவது அவர்களை எகிப்தில் வைத்தே தேவன் சிட்சிக்க ஆரம்பிச்சார். அதாவது உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சாராமா. இதை குறித்து யாத்ராம புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரத்தின் 23வது வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 5:23, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி
பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்று மோசே ஜெபிச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 80 வயதுல மோசேயை முச்செடியில தரிசனமாகி நீ எகிப்திற்கு வா என்று கூப்பிட்டு வந்து இப்ப பார்வோனிடத்துல போய் மோசேயை பேச வைத்து இங்க அற்புத அடையாளங்கள்லாம் நடந்த போதும் கூட ஆல்ரெடியா இருந்த உபத்திரவத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டான் பார்வோன். அதாவது வேலை நேரத்தை அதிகப்படுத்திட்டான், கூலியை குறைக்க ஆரம்பிச்சிட்டான். சில நேரங்களில ஆளோட்டிகள் இந்த இஸ்ரவேலரை அடிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. தான் உபத்திரவம் அதிகமானதே தவிர நீர் விடுதலையாக்கவில்லையே அப்படிங்கிறார். அதே மாதிரிதாங்க கர்த்தர் சில நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்றா இருக்கும், நமக்கு நடக்கிற ஒரு காரியம் வேற மாதிரி இருக்கும். ஏன் ஆண்டவர் விடுதலையாக்கல? அப்ப தேவன் விடுதலை ஆக்கி இருந்தார்னா, மோசே வந்த உடனே பார்வோனிடத்துல சொல்றாரு, என் ஜனங்களை அனுப்பிவிடு, அவர்களை ஆராதிக்கும்படி என்று கர்த்தர் சொல்றாருன்னா உடனே அப்படியா மோசே நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு பார்வோன் அனுப்பிச்சிருந்தார்னா, இஸ்ரவேலின் பார்வைக்கு பார்வோன் மிகவும் நல்லவர். ஏன்னா ஆராதனைக்கு அற்புதமா விட்டுட்டாரு பாருங்களேன். அதனால பார்வோனை நல்லவராக இஸ்ரவேல் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வனாந்தரத்துல வந்தா இவர்கள் எகிப்திற்கு திரும்பி வந்துருவாங்க. ஆனா கர்த்தர் இவர்களுக்கு எகிப்து தேசத்தை ஒரு டெம்பரவரியா கொடுத்திருந்தார். அதுவும் ஆபிரகாமினிடத்துல 15வது அதிகாரத்துல உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருப்பாங்க, அதுவும் 400 வருடம் என்று ஒரு காலத்தை குறித்து இந்த எகிப்து தேசத்துல குடியமர்த்தினார். ஆனா காலப்போக்குல அந்த எகிப்து தேசத்தில் குடியிருந்த மக்களுக்குள்ள கானான் தேசம்தான் நம்முடைய தேசம், நம்மளுடைய முற்பிதாக்களுக்கு கானான் தேசத்தை தான் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவு குறைந்து போய் கடைசியா இவர்கள் எகிப்து தேசத்தையே தங்களுடைய சொந்த தேசமாக மாற்றக்கூடிய நிலைமைக்கு பழகி பெருகிட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் இந்த பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இன்னும் சொல்ல போனா யோசேப்பை அறியாத ஒரு பார்வோனை கர்த்தரே கொண்டு வந்தார். இதன் நிமித்தமாக ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யும்படியா சட்டம் இயற்றி இவர்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு இவர்களை கர்த்தர் கூட்டி கொண்டு போகணுமா இருந்தா அதற்கு பார்வோன் ஒரு தடையாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காகவே கர்த்தர் பார்வோனை நிலைநிறுத்தினார் என்று வேதம் சொல்லுது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருவேளை நிறைவேறாமல் கால தாமதிக்கிறதற்கு காரணம் என்னன்னா, நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த தேசத்தையோ அல்லது ஆசீர்வாதத்தையோ நாம எந்த தங்கு தடையின்றி அனுபவித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு இந்த உபத்திரவத்தை தேவன் அனுமதித்தாராமா. இதனாலதான் பேதுரு எழுதுறாரு, 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலையும் 20வது வசனத்திலையும், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். பிரதர், நான் ஒரு தப்புமே பண்ணல பிரதர், ஆனா அந்த பார்வோன் இவ்வளவு கஷ்டப்படுத்தினா மோசேட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப மோசேயை கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணா இன்னும் உபத்திரவத்தை பார்வோன் அதிகப்படுத்தினானே தவிர குறைக்கல. அதான் ஒருவேளை தீமை செய்து தண்டிக்கப்பட்டோம்னா அந்த தண்டனைக்கு வேல்யூவே கிடையாது. ஏன்னா தீமைக்கான தண்டனை. ஆனா தீமையே செய்யல, நன்மை செய்து நம்ம தண்டிக்கப்படுகிறோம், பாடுபடுகிறோம்னா அங்கதாங்க நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தேவன் ஏதோ ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை செய்யறார். அப்ப தேவன் இந்த உபத்திரவத்துல நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் அல்லது
இந்த உபத்திரவம் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னு இதே தெசலோனிக்கருக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு. 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் 4வது வசனத்திலேயும் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நான் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகள், தெசலோனிக்க பட்டணத்தார் அல்லது தெசலோனிக்க சபையார் வேத வசனத்தின்படி அதிக வாஞ்சையோடு கூட சத்தியத்தை அறிந்து கொண்டவங்க. அவங்களுக்குத்தான் பவுல் சொல்றாரு, நான் முன்னமே சொன்னேன் உபத்திரவம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் என்றோ அப்படின்னு. அப்போ உபத்திரவத்தை தேவன் ஏன் அனுமதித்தார் அப்படிங்கிறதுக்கு இதே கொரிந்தியருக்கு எழுதும் போது எழுதுறாரு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துல, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநீதித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு காண்கிற உபத்திரவம் மாத்திரமல்ல, அந்த உபத்திரவத்தோடு கூட நம்ம பார்க்கிற ஆட்களா இருக்கலாம் அல்லது பார்க்கிற இடங்களா இருக்கலாம், அது நித்தியமானவைகள் அல்ல அப்படிங்கிறார். அப்போ உபத்திரவம் எங்க கொண்டு போய் கொடுக்குது அப்படிங்கிறதான் சொல்றாரு. நித்திய கனமகிமையை கொடுக்குமாமா. கர்த்தர் ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா, நித்திய மகிமையை அடைவதற்கு மாத்திரமல்ல, அதிகமான நித்திய கனமகிமையை அடைவதற்கு. ஒருவேளை அன்னாளை போல பல வருடங்கள் தேவாலயத்துல போய் அழுதோம், பிள்ளையே இல்லை என்று சொல்லி கதறி கொண்டிருந்திருக்கலாம். பிள்ளை இல்லை என்று சொன்ன இந்த அன்னாளுடைய சகோதரி அநேக பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அதுல ஒரு பிள்ளைய கூட கொடுத்துட்டு, எனக்குத்தான் இத்தனை பிள்ளை இருக்குதே சகோதரி, நீ வேணா இந்த பிள்ளைய வளர்த்துன்னு கொடுக்காம உனக்கு பிள்ளை இல்லை என்பதை சொல்லியே அன்னாளுடைய இருதயம் கிழிக்கப்படும்படி காயப்படுத்தினாங்களாம். ஏன் இது நடந்தது அப்படின்னா, இந்த எல்கானா எனப்பட்ட மனிதன் கோராகின் புத்திரரில் லேவி கோத்திரத்தானாகிய மனுஷன். இப்போ கோராகின் புத்திரர் கோராகு செய்த தவறில் நிமித்தமாக ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போக முடியாதபடி தடை பண்ணப்பட்டுட்டாங்க. தடை பண்ணினது மாத்திரமல்ல, இவர்கள் வருட தேவாலயத்துக்கு வருகிற இஸ்ரவேலரை போல ஆயிட்டாங்க. இதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நியாயப்பிரமாணத்துல லேவியர்களுக்கு தேசத்துல பங்கு இல்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டார். இப்ப தேசத்திலையும் பங்கு இல்லை, இரண்டாவது தேவாலயத்திலையும் பணி இல்லாததுனால இப்ப அன்னாள் தேவ சமூகத்துல இந்த இழந்து போன ஆசாரிய ஊழியத்தை, இழந்து போன ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பணியை நாம் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அங்கலாய்ப்புலதான் தேவாலயத்தில் இருதயத்தை உடைத்து ஊத்துறாங்க. இதுதான் உபத்திரவத்தின் மேல உபத்திரவம். இந்த உபத்திரவத்தை தேவன் பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். ஆனா கிடையாது. இப்பேற்பட்ட உபத்திரவத்துலதான் நம்ம ஒரு ஜெபம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆண் குமாரனை கொடுத்தீர் என்றால் அவன் என் முற்பிதாக்கள் செய்த தவறுதல் நிமித்தமாய் எங்களுடைய சந்ததிக்கு தடைபட்டு போன இந்த கர்த்தருடைய ஊழியத்தை மறுபடியும் செய்வதற்கு அவனை உமக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லிதான் பொருத்தனை பண்ணாங்க. இதனுடைய ரிசல்ட் பாருங்க, அந்நாளுக்கு கர்த்தர் ஒரு கடாட்சிக்கிற பணியை செய்து சாமுவேலை பிறக்க வைத்தது மாத்திரமல்ல, இந்த சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய
மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரிய பணி செய்யற அந்த ஆசாரித்துவத்துக்குள்ள உள்ள போயிட்டார். ஏலி ஆசாரிப்பு கூடாரத்துல அமர்ந்து இருக்கிறாரு. கர்த்தர் ஏலிய பைபாஸ் பண்ணி சாமுவேலை அழைத்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள சாமுவேலை கூப்பிட்டு இருக்கிறார். சார், ஒரு மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறது எனப்பட்டது சாதாரணமான காரியம் அல்ல. அதுக்கு ஆரோனுடைய பிள்ளையா இருக்கணும், அநேக விதமான சுத்திகரிப்பு செய்யப்பட்டு இருக்கணும், அதோடு கூட ஆசாரியர்கள் உடுத்த வேண்டிய வஸ்திரத்தை உடுத்தி இருக்கணும், ஏபோத்தை தரித்திருக்கணும், இடுப்புல பலவிதமான சத்தத்தை கொடுக்கக்கூடிய கனியும் மணியும் உள்ள சங்கிலிகளை கட்டி இருக்கணும். அதோடு கூட இந்த மனிதன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதற்கு ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி ரத்தத்தை சிந்தி இருக்கணும். ஆனா இந்த சாமுவேல் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிற போது இந்த எதுவுமே நடக்கல. அதற்கு காரணம் என்னன்னா, அந்நாள் பட்ட உபத்திரவம் தான் பாருங்க. அதனாலதான் சொல்லுது, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அப்படிங்கிறார். இந்த நாளாகம புஸ்தகத்துல கூட அந்த எல்கானாவினுடைய தகப்பனாருடைய பெயரை எழுதி இருக்குது, அவங்க அப்பாவுடைய பெயரை எழுதி இருக்குது. அவர் இவரை பெற்றார், இவரை பெற்றார் என்று சொன்ன இடத்துல எல்கானாவின் குமாரன் சாமுவேல் என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக சாமுவேலின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தராலேயே இந்த பிள்ளை பெறப்பட்டபடியினால கர்த்தரே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தைரியமாய் வர வைத்தார். அதே மாதிரிதான் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி நீங்களும் நானும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வருவதற்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தினுடைய 10-11 வசனங்கள் சொல்லுகிறது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருக்கிறது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவருக்கும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அந்நாளுடைய உபத்திரவம் ஒரு சாமுவேலை தாம் அந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படி பிரதான ஆசாரிய செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு போக வைத்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய உபத்திரவம், அதுதான் ரட்சிப்பின் அதிபதியினுடைய அந்த உபத்திரவம் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தைரியமாய் கிருபாசன தண்டையில வந்து சேர உதவி செய்திருக்கிறது. அப்ப இயேசுவுக்கு கிடைத்த உபத்திரவம் உங்களையும் என்னையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தைரியமாய் கிருபாசன தண்டையில வர வைத்திருக்கிறதுனா, அப்ப கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலேயோ ஏதோ சில உபத்திரவங்களை அனுமதிக்கும் போது இந்த உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குமாமா, பொறுமை சகிப்புத்தன்மையை ஏற்படுத்துமாமா. இவைகள் அனைத்தும் தேவ சாயலை நமக்குள்ள வெளிப்படுத்துகிறார். அப்போ முதலாவது வழி உபத்திரவத்தின் வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்குள்ள ஒரு தவறுதலான ஒரு வழி இருக்குதுங்க. அந்த வழியை குறித்து யூதா எழுதும் போது எழுதுறார். யூதா நிருபத்தினுடைய 1வது அதிகாரம், யூதா 1ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்துல சொல்றாரு. இதுல மிக முக்கியமா சொல்லப்படுகிற 2 ஆட்கள் சொல்லப்படுது. ஒன்று என்னன்னா காயின், இன்னொன்னு யாருன்னா பிலேயாம் தான். அப்ப 2 பேரும் மனித எதிரிகளாக மாறினாங்க. இயேசுவினுடைய வழி மனிதர்களை ரட்சிக்கிறதற்காக இருந்தது. ஆனா இந்த காயின் தன் சொந்த சகோதரனையே கொலை செய்துட்டார். ஆனா இந்த பிலேயாம் எனப்பட்ட மனுஷன் இப்படி கொலை செய்யாம கொலை பண்ணிட்டார். இந்த பிலேயாமை குறித்து வேதத்தில அநேக இடங்களில சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த பிலேயாம் யாரு, இந்த பிலேயாம் இஸ்ரவேலருக்கு என்ன செய்தாரு,
ஏன் பிலேயாமினுடைய வழியை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து தேவனுடைய வழியை பார்க்க இருக்கிறோம். உபாகம புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்துல, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தம் உன்னை சபிக்கும்படியாய் மெசொப்பொத்தேமியாவின் ஊராகிய பெத்தோரில் இருக்கிற பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். அதாவது அமோனியரும் மோவாபியரோ இந்த பிலேயாமை வரவழைத்து இஸ்ரவேலரை சபிக்கும்படியாக ஏற்படுத்தினாங்களாம். அப்ப பிலேயாமினுடைய வழியை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் யார் அப்படின்னா, இவர்கள் எகிப்து தேசத்துல ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால மீட்கப்படாமல் ஊழியம் செய்கிறவர்கள். இயேசு கூட சொல்றாரு பாருங்களே, அவருடைய வருகையின் நாட்களில என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டா நான் உங்களை அறியேன் என்று வரும். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படிம்பாராமா. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோமே, அற்புத அடையாளம் பண்ணினமே, பேய்களை துரத்தினமே அப்படின்னா அங்கதான் ஏசு சொல்றாரு, நான் உங்களை அறியேன் அக்கிரம செய்கைக்காரரேங்கிறார். அப்ப இந்த பிலேயாம் ஊழிய செய்திருக்கிறாரு. எப்பேற்பட்ட ஊழியன்னா, இந்த பிலேயாமினுடைய வீட்டிற்கு கர்த்தரே தேடி வந்து உன் வீட்டுல தங்கி இருக்கிறது யார் என்று விசாரிக்கிற அளவுக்கு பிலேயாம் ஊழிய செய்திருக்கிறார். அந்நிய கூலியை விரும்பி, அழிவின் கூலியை விரும்பி விரைந்து ஓடின பிலேயாம் அப்படிங்கிறார். அப்ப யாரோ சில மனிதருக்கு நாம ரட்சிப்புக்கான வழியை ஏற்படுத்த ஓடணுமே தவிர அழிவை ஏற்படுத்த ஓடக்கூடாது. பாருங்க, இதே மாதிரிதான் பிலிப்பு எனப்பட்ட ஒரு மனிதனை ஆவியானவர் எத்தோப்பியா தேசத்து மந்திரியோடு கூட இணைக்கும்படியாக கட்டளையிடுறார். இந்த மந்திரியோடு பேசிக்கொண்டு போகிற போது அந்த மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக ஒரு தண்ணீர் உள்ள இடத்தில் வந்து மந்திரியே கேட்கிறார், தண்ணீர் இருக்குது, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை என்னன்ன போது பிலிப்பு சொல்றாரு, நீ பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புவென்றால் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தடை இல்லைங்கிறாரு. பின்பு பிலிப்பு மந்திரியை ஜலத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்த போது பிலிப்புவை ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். மந்திரியோ சந்தோஷத்தோடு தன் வீட்டிற்கு போனான். ஆனா இங்க பிலேயாம் பாலாக் மோவாப் தேசத்தின் ராஜாவினிடத்துல போய் பாலாக்கு ராஜாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறானோ இல்லையோ, இஸ்ரவேலின் மக்களுக்கு சாபத்தை கொடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தார். ஆனா கர்த்தர் தான் இந்த பிலேயாம் போய் நின்ற இடத்துல எல்லாம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இஸ்ரவேலை பாதுகாத்து சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை பிலேயாமின் வாயில வைத்தார். இது ஒரு இடத்துல நடக்கல, இல்ல, எந்தெந்த மலைக்கு போய் நின்று பிலேயாம் சபிக்கலாம் என்று நின்றானோ அந்த இடங்கள்லாம் கர்த்தர் வழிமறித்து இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதத்தை வரப்பண்ணினார். கடைசியா இந்த பிலேயாம் பண்ணின ஒரு தவறுதலான காரியத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டே. யோசிச்சு பாருங்க, சபைக்குள்ள இந்த பிலேயாமினுடைய போதனை உள்ள வந்திருக்கு. என்னன்னா, வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகத்துக்கு படைக்கவைகளை புசிக்கவோ போதிக்கிற சில கூட்ட மக்கள். இன்றைக்கு எத்தனையோ பரிசுத்த குலைச்சல் உண்டாகுவதற்கு ஏதுவான
சில தவறுதலான உபதேசியார்கள் உள்ள வந்தது மாத்திரல்ல, அவர்கள் அது பாவமே இல்லை என்று போதிக்க ஆரம்பித்தது நிமித்தமாக அவர்களை பின்பற்றி இடறி போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு, ஒரு வழிகாட்டியினுடைய மகன் தவறு பண்ணுகிற போது அங்க இருக்கிறவர்களும் அந்த வழிகாட்டியினுடைய மகனை ரோல் மாடலா பார்த்து அவர்களும் வழி மாறி போயிடுறாங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனார்கள். அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பாஷையை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. உலக தோற்றம் முதற்கொண்டுங்க இன்றைக்கு வரைக்கும் ஒரு கழுதை ஒரு தீர்க்கதரிசியை எச்சரித்ததாக சொல்லப்படல. ஆனா இந்த பிலேயாமினுடைய மதிகேட்டின் நிமித்தமாக பேச வேண்டிய தீர்க்கதரிசியின் இடத்துல பேசாத கழுதை எச்சரித்ததாமா. இதனுடைய ரிசல்ட் என்னவா முடிந்ததுன்னா, என்னாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனமும் 16வது வசனமும், அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானீரின் 5 ராஜாக்களை ஏவி ரேக்கேம், சூர், ஊர், ரேப்பா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த பிலேயாம் கொடுத்த ஒரு தவறுதலான ஆலோசனை. இஸ்ரவேலுக்கு எதிராக அம்மோனியரையும் மோவாப்பேரையும் அவர்கள் ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் கொடுக்கும்படியாக அவர்களை எச்சரித்து வழிநடத்த வேண்டிய பிலேயாம் கடைசியா வரும்போது என்ன சொல்லிவிட்டு வந்துட்டாருன்னா, இஸ்ரவேலருக்குள்ள ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது. அவர்களுக்குள்ள இந்த மோவாப்பியர் இந்த அம்மோனியருடைய அழகான பிள்ளைகளை உள்ள விட்டீங்கன்னா இஸ்ரவேலர் தானாவே வேசித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி அழிந்து போயிருவாங்க. அப்ப நீங்க யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்க முடியாது என்று தந்திரமா உள்ள விட்டது நிமித்தமாக வேத சொல்லுங்க, இதன் நிமித்தமாய் இஸ்ரவேலருக்குள்ள வாதை வந்து அநேகர் இறந்து போயினாங்களாம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே கடந்த வருடத்துல இந்த பிலேயாமினுடைய ஆலோசனையை கேட்டு நம்ம நடந்திருப்போமானா, இத நெகேமியாவின் புஸ்தகத்துல கூட சொல்றார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும் தவறுதலான உபதேசங்களில சிக்கப்பட்டு இந்த வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் உடந்தையாகிறதற்கான உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால எப்பேற்பட்ட ஆபத்து வருகிறதுனா, வாதை வருகிறது மாத்திரமல்லாம அநேகர் மரணத்தையும் சந்திக்க நேரிடுகிறதாம். இத மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் சொல்லப்பட்டு இருக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சில வழிகள் இருக்குது பாருங்க. ஒரு இடத்துல ஞானி சொல்லும் போது கூட சொல்றாரு, நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடக்கையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கிறார். அப்ப தேவனுடைய வழியில இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்கிறத 1 யோவான் 2வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துல சொல்றாரு, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு நடந்தபடியே நீங்களும் நடக்கணும். இயேசுவினுடைய வழியை நீங்களும் நானும் பின்பற்றணுமாமா. அதற்கு அடையாளமாகத்தான் யோவான் 13வது அதிகாரத்தினுடைய 13, 14 வசனங்களில கர்த்தருடைய பஸ்காவை குறித்த ஒரு பாடமே ஆண்டவர் நடத்துறார். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே அப்படிங்கிறார். இன்னைக்கு அநேக நேரங்களில நம்ம சில பேரை செய்கிற நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அவர்கள் செய்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்களே என்று அவர்களை என்கரேஜ் பண்றதுக்கு பதிலாக நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிடுவோம் பாருங்க. ஒருவேளை ஒரு 5 பேருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி இருந்தா, நீ வெறும் 5 பேருக்கு தான் சொல்லியிருக்கிற, என்னுடைய வாழ்க்கையில நான் 50 பேருக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி செய்கிறவர்களை இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணுகிற மக்கள் தான் இருக்கிறாங்க.
ஆனா அங்க ஆண்டவர், நீங்கள் என்னை போதகரும் என்றும் ஆண்டவரும் என்றும் சொல்லுகிறீர்கள் அப்படின்னா இந்த அளவுக்காவது சொல்ல வந்தீங்களே என்று சொல்லி அதை சரி அப்படிங்கிறார். நீங்க சொல்லுவது சரி, ஆனா அது சரி அல்ல. நான் ஆண்டவர் பின்புதான் போதகர் என்று சொல்லி ஆண்டவர் என்கின்ற வார்த்தையை முன்னாடி வைத்து போதகர் என்ற வார்த்தையை பின்னாடி வைக்கிறார். வைத்துட்டு தான் செய்கிறாரு. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படிங்கிறார். இதே சம்பவத்தை தான் சமாரிய ஸ்திரியின் இடத்துல சொல்லுவார். எனக்கு தாகம் எடுக்காமலும் எனக்கு இந்த ஜீவ தண்ணீரை நீ கொடுக்கணும், இந்த இடத்துக்கு வராமல் இருக்கும்படி நீ தண்ணீரை கொடுக்கணும்னு போது ஆண்டவர் உன் கணவனை அழைத்து கொண்டு வா அப்படிம்பார். இப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு கணவனே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா அது பொய். அந்த அம்மாவுக்கு முன்னமே 5 கணவன்கள் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கணவன் இல்லை என்று சொல்லுவது சரியே அப்படிங்கிறார். காரணம் என்னன்னா, கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தாத்தான் அது கணவன் மனைவி. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்துல படைத்ததை குறித்து மீகா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்னையே அவர் ஒருவனை படைத்தார், பரிசுத்த சந்ததியை உருவாக்கத்தானே அப்படிங்கிறார். அப்ப ஏவாள் தவறு பண்ணின உடனேயே ஆதாம் கர்த்தரிடத்துல பிராது பண்றார், நீர் கொடுத்த ஸ்திரிதான் என்னை கனியை புசிக்க வைத்தாள் என்ற உடனேயே. அப்படியா, நான் ஒரு நியாயாதிபதியா ஒரு ஜட்ஜா இருந்துட்டு இந்த ஏவாளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன், இவள் எங்கேயாவது போய் காணாத இடத்துல மண்ணோடு மண்ணா மரித்து போய் விடட்டும், அதனால நான் வேற ஒரு மனுஷிய உனது வலதுபுறம் விலா எலும்புல இருந்து ஒரு எலும்பை எடுத்து இந்த மனுஷியை எடுத்தேன், அதனால இடதுபுற விலா எலும்புல இருந்து இன்னொரு மனுஷியை சேர்ந்து உனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லல. அதே மனுஷியவே அவரோடு சேர்த்து இருவரையும் தோல் உடை உடுத்தித்தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பினார். இதைத்தான் இயேசு சொல்றாரு. மோசே விவாகரத்தை குறித்து சொன்னது பூரண மனதோடு சொல்லல, உங்கள் இருதய கடினத்து நிமித்தமாய் அப்படி சொன்னாரே தவிர ஆதியில தேவன் அப்படி பண்ணவில்லை அப்படின்னார். அப்ப இந்த சமாரிய ஸ்திரிக்கு கர்த்தரோடு தொடர்பு இல்லை, அதனால வஸ்திரத்தை மாத்துகிறதை போல வருடத்துக்கு ஒரு தடவை புருஷனை மாத்தி கொண்டிருந்திருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு இருக்கிற நபர் உன் புருஷன் இல்லை என்பது சரி என்று அந்த அம்மாவின் இடத்துல சொன்னார். இதற்கு பின்புதான் கர்த்தர் சொன்னத அந்த அம்மா ஊரெல்லாம் போய் சொன்னாங்க பாருங்க. இப்ப இதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியம். சில பேருடைய ரட்சிப்புக்காக நம்ம பிரயாசப்படணுமே தவிர அவர்களுடைய பாவி என்று தீர்மானித்து அவர்களை நரகத்தில் தள்ளுவது இயேசுவினுடைய வழி அல்ல. அதான் ஒருவன் அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லியோ அவர் நடந்த வழியில நடக்கவில்லை என்றால் அவன் பொய்யனாய் இருக்கிறான் அப்படிங்கிறார். இப்ப அவருடைய வழிகளில நடப்பதற்கு முன்பாக அவருக்கு முன்மாதிரியாக இந்த பூமியில ஒரு மனிதனை தேவன் பிறக்க வைக்கிறாருங்க. அந்த மனிதன் தான் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டின மனிதன். அந்த மனிதன் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு ஜெபம் செய்திருக்கிறார்னா, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 34 to 36 வரைக்கும் இங்க பாருங்க. தேவாலயத்தை கட்டிட்டு தேவாலயத்துக்கு உரிய மக்கள், ஒருவேளை அவர்கள் மாம்சத்துக்குரியவங்க தான், சத்தியத்தை அறியாததுனால பாவம் செய்திருக்கலாம், அவங்க மீறுதல் செய்ததுக்கு அப்புறம் நீர் தேசத்துல மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்ததற்கு அப்புறம் அவர்கள் உணர்வு அடைந்து ஐயோ வேத வசனத்தின்படி நாம் வாழாமல் போய்விட்டோமே என்று சொல்லி மனம் வருந்தி இந்த தேவாலயத்துல வேண்டுதல் செய்தாங்கன்னா நீர் அந்த ஜெபத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மழையை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் இனிமேல் பட்டு பாவம் செய்யாதபடி நல்வழியில நீ நடத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார். இதை 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப தேவனே நடத்துவாராமா, நல்வழியில நடத்துவார். நம்ம விரும்பணும்.
எப்படி அவர் நடந்த வழியில நீங்களும் நானும் நடக்கணுங்கிற மாதிரி இங்க நல்வழியில நடக்க வேண்டும் என்று தேவாலயத்துல வந்து ஜெபிக்கிற போது அந்த தேவாலயத்துல ஜெபத்தை கேட்டு நடத்தணுங்கிறார். ஆனா இயேசு சொல்லும் போது சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப சாலமோன் கட்டின ஆலயம் வந்து அவங்க தகப்பனாகிய தாவீதுக்கு ஆவியினாலே தேவன் கொடுத்தது பாருங்க. ஆனா இயேசு கட்டின ஆலயம் வந்து தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை இதை இடித்து போடுங்க 3 நாள்ல கட்டி எழுப்புவேன் என்றார். அப்ப நாமளும் இயேசுவுக்குள்ளாக ஜெபிக்கிற போது ஒருவேளை வேத வசனத்தை விட்டு விலகி நம்ம உலக வழிகளில நடந்திருந்தாலுமே இயேசுவுக்குள்ள மனம் வருந்தி நம்ம ஜெபிக்கிற போது நாம் இழந்து போன வானத்து மலையை மாத்திரமல்ல, இழந்து போன தேவனுடைய ராஜ்யத்தின் வழியிலையும் இயேசு நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் வழியில நீங்களும் நானும் நடப்பதற்கென்று கர்த்தர் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறாராமா. இதையே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் கூட 3வது அதிகாரத்துல எருசலேமை தெரிந்து கொண்ட தேவன் சொல்றார். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களில தேசத்தில நம்ம நடக்க வேண்டிய வழியை குறித்து கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் இந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு இஸ்ரவேல் மக்கள் நடக்க வேண்டிய முறையை கற்றுக் கொடுக்கிறார். அதாவது மகா பிரதான ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு இஸ்ரவேலருக்கு முன்பாக யோர்தான்ல போய் நிற்பாங்க. இவர்கள் நின்னதுக்கு அப்புறம்தான் சகல இஸ்ரவேலரும் இந்த யோர்தானை கடந்து போகணும். ஆனா இந்த யோர்தானுக்குள்ள கடந்து போகிற இஸ்ரவேலருக்கும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து நடக்கிற அந்த வழியில நடக்கிற ஆசாரியர்களுக்கும் இவ்வளவு தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதன் அடிப்படையில வேத வசனத்தின்படி நடந்தது நிமித்தமாக இவர்களுக்காக யோர்தான் பின்னிட்டு திரும்பினதுங்க. அதை நெகேமியாவின் புஸ்தகத்துல 9:12 பார்க்கிறோம். அப்ப நாம கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த வேத வாக்கியின்படி நடக்கிற போது அற்புத அடையாளமும் நடக்குமாமா. இதை குறித்து 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பவுல் சொல்லும் போது, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும். அதாவது தேவன் நம்மளை எதற்கு அழைச்சிருக்கிறார்னா அவருடைய ராஜ்யத்திற்காக அழைச்சிருக்கிறாரு, அவருடைய மகிமைக்காக அழைத்திருக்கிற போது நீங்க இதற்கு பாத்திரவான்களா நடக்கணுமா இருந்தா இயேசுவின் வழியில நடக்கும் போது தாங்க அப்படி நடக்க முடியும். இதை குறித்து ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகர்களோ அவைகளில் இடறி போய்விடுவார்கள். அப்ப கர்த்தருடைய வழி எனப்பட்டது செம்மையான வழிங்கிறார். அங்க வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்துல கர்த்தருடைய வழி உத்தமமானது அப்படிங்கிறார். அப்ப செம்மையான இந்த வழியில நீங்களும் நானும் நடப்பதற்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 4-5 வசனங்களில, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4 வசனமுல, அப்பொழுது நான் இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும், நான் பெரியோரிடத்தில் போய் அவர்களோடே பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தருடைய வழியை, உத்தமமான வழியை, செம்மையான வழியை எரேமியா போதித்த போது அதுல பெரியோர்ல இருந்து சிறியோர் வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் கட்டுகளை உடைத்து போட்டாங்களாம்.
சங்கீத புஸ்தகத்தினுடைய 143 சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து அருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்ப பெயரின்படி இஸ்ரவேலராய் பிறந்திருந்தாலுமே இந்த கர்த்தருடைய வழியாகிய செம்மையான வழியில நடக்க முடியாததற்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு தேவனுடைய ஆவியை பெறல பாருங்க. அப்ப தேவனுடைய ஆவியை பெற்றாதான் நீங்களும் நானும் செம்மையான வழியில நடக்க முடியும், உத்தமமான வழியில நடக்க முடியும். இந்த செம்மையான வழியில நடப்பதற்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை தந்து உங்களுக்கு எனக்கு உதவி செய்கிறார். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல கூட ஆபிராமுக்கு கர்த்தர் தரிசனமான போது, நான் சர்வ வல்லமையுடைய தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தார். ஆனா ஆபிராமனால முடியாது. அப்போ உத்தமனாய் வாழ்வதற்கென்று கர்த்தர் தன்னுடைய நாமத்தை வெட்டி அந்த ஆபிராமுக்கு தரித்தார் பாருங்க. அதுவே ஆபிரகாமா மாறுது. ஆபிராமா இருந்தவர் முழங்கால் படியிட்டு தொழுது கொண்டார். ஆபிரகாமா மாறினவர் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல முகக்குப்புற விழுந்து மகிழ்ச்சி அடைந்தாராம், நகைத்தார் இருக்கு. அதே சம்பவத்தை தான் 18வது அதிகாரத்துல கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெட்டி சாராளுக்கு தரித்தார் பாருங்க. இதை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொள்ளுகிற போது, அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெறுகிற போது, அங்க யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவே மேலானவராய் இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த செம்மையான வழியில நடக்கணுமா இருந்தா பரிசுத்த ஆவியானவரை பெறாம இந்த செம்மையான வழியில நடக்க முடியாது. அப்ப ஞானஸ்தானத்தோடு கூட அவருக்குள்ள அடக்கம் பண்ணப்படாம செம்மையான வழி என்னது என்பதே நமக்கு தெரியாம போய்விடும். இதை குறித்து நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்ப விட மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது. இங்க கர்த்தருடைய வழியை குறித்து நினிவேக்கு ஏற்பட்ட பாரத்துல இந்த நாகும் சொல்றார். கர்த்தருடைய வழி எப்பேற்பட்டது அப்படின்னா, அது சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்குதாமா. இப்ப இந்த சுழல் காற்றும் பெருங்காற்றும் வருகிற போது என்ன ஆகுதுன்னே தெரியாதுங்க. ஒருவேளை இன்றைக்கு புயல் எச்சரிக்கை வருது அப்படின்னா அநேகர் அவரவர் வீடுகளில் அடைக்கலம் பூந்துடுறாங்க. ஆனா நடுக்கடல்ல இருக்கிற மனிதனுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. புயல் காட்டுல படகு சிக்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க எங்க போக போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னே தெரியாது. இதே மாதிரி சம்பவம் 3 பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்குதுங்க. முதலாவது, இந்த நினிவே பட்டணத்திற்கு கர்த்தர் யோனாவை கொண்டு வருவதற்கென்று கர்த்தர் யோனா பயணித்த தர்சீசுக்கு பயணித்த படகுக்கு விரோதமாக பெரிய புயல் காற்றை அனுப்பினாராமா. இதுவரைக்கு வராத ஒரு புயல், இதுவரையும் அவர்கள் சந்தித்திராத சுழல் காற்று இன்றைக்கு இந்த தர்சீசுக்கு போகிற கப்பலை நோக்கி மோதி அடித்த போது அவர்கள் தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சாங்களாம். இப்ப இந்த புயல் அவர்களுடைய பிரயாணத்துல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவை கொண்டு வருது. இதன் நிமித்தமாய் கப்பலில் இருந்த தின்பண்டங்களில் இருந்து எத்தனையோ பொருட்களை தூக்கி சமுத்திரத்துல போடுறாங்க. எவ்வளவு சமுத்திரத்துல போட்டாலுமே கடல் கொந்தளித்தது, புயல் அதிகரித்து கொண்டதே தவிர இது குறையவே இல்லை. கடைசியாக இந்த யோனாவை தூக்கி இந்த சமுத்திரத்தில் போட்டதற்கு அப்புறம்தான் இந்த கடல் அமைதல் அடைந்ததாமா.
தேவன் முன்குறித்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவதற்கு, அல்லது தேவன் முன்குறித்த காரியத்தை நமக்குள்ள செய்வதற்கு கட்டுக்கடங்காத ஒரு புயலை போல சில காரியங்களை அனுமதிப்பார் பாருங்க. ஒருவேளை அந்த புயல் காற்று அவ்வளவு அதிகரிக்காம இருந்திருந்தா அந்த கப்பல்ல இருந்தவங்க யோனாவை தூக்கி சமுத்திரத்துல போட்டிருக்க மாட்டாங்க. ஒருவேளை யோனாவே போடுனாலும் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ரத்த பலின்னு தேவ பக்தியாய் பயணித்த மக்கள். அவருடைய வழியில நடக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவரை போல மாறுவதற்கு கர்த்தர் சில புயலை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். இயேசுவின் சாயலை தரித்துக் கொள்வதற்கு. கடைசியாக இந்த படகிலிருந்து கடல்ல தூக்கி போடப்பட்ட யோனாவை விழுங்கி நினிவேல கொண்டு போய் கக்குவதற்கு என்று கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினாராமா. அந்த மீனை தான் நினிவே பட்டணத்தார் தெய்வமா வழிபட்டு கொண்டிருந்தாங்க, சமுத்திரத்தை கோயிலா வழிபட்டு கொண்டிருந்தாங்க. இப்ப யோனாவை அந்த மீன் நினிவேல கக்கின அந்த நாள் நினிவே பட்டணத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் டேவா இருந்தது. அதன் நிமித்தமாகத்தான் இந்த நினிவே பட்டணத்துல இருக்கிற எல்லோரும் யோனாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்ப இந்த வழியை கர்த்தர் தான் ஆயத்தப்படுத்தினார். அந்த நாட்களில ஒருவேளை யோனாவுக்கு புரியாம இருந்திருக்கலாம், அந்த கப்பல்ல இருந்தவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் யோனா எப்படி மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றில் 3 நாள் இருப்பார் என்று சொன்னார். இதுதான் பாருங்க கர்த்தருடைய வழி. இரண்டாவது, பவுலனுடைய பயணத்தையும் கூட கர்த்தர் சில சுழல் காற்றில் சிக்க வைத்தாராமா. இதை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம் சொல்லி இருக்கிறது. அநேக நாட்களாய் சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படவில்லை, தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்று போயிட்டாமா. இந்த படகு சிக்கின உடனேயே இந்த மாலுமியினுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. இப்ப இது எங்க போயிட்டு இருக்குது, என்ன ஆக போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. கடைசியா இந்த படகு மெலித்தா எனும் ஒரு தீவுக்கு வந்ததுங்க. இந்த மெலித்தா தீவுல குளிர்காலமாய் இருந்தபடியினால எல்லோரும் குளிர்காய்வதற்கு விறகுகளை எடுத்து போட்ட போது பவுலும் தன்னுடைய பங்குக்கு விறகை எடுத்து போடுகிறார். அப்ப பவுலனுடைய கையில் இருந்து ஒரு வீரியன் அனல் உரைத்து பவுலின் கையை கவிக்கொண்டது. இந்த நேரத்தில் அந்த மெலித்தா தீவுல பார்த்து கொண்டிருந்த மக்கள் பவுலுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இவன் மனுஷ கொலைபாதகனை அன்றி வேறொன்றும் இல்லை, கடல் சேதத்திற்கு தப்பித்தும் சாவானது இவனை விடவில்லை. நாங்க சிறிது நேரத்துல இவன் கையை கவி கொண்டிருந்த வீரியன் விஷப்பூச்சியா மாறுது, பூச்சியா மாறுது. பவுல் அதை உதறிவிட்டு ஒரு சேதமும் அடையாமல் இருந்த போது அத்தேசத்தில் பார்த்து கொண்டிருந்த மக்கள் பவுலை தேவன் என்று சொன்னாங்களாமா. இதற்கு பின்புதான் இந்த மெலித்தா தீவை மிகப்பெரிய ரட்சிப்படைது. அந்த தீவார் பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல என்று பவுல் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த புயல் காற்று இந்த படகுக்கு நேரா வீசாமல் இருந்தா இந்த மெலித்தா தீவுக்கு பவுல் வந்திருக்க மாட்டாரு. அந்த பட்டணமே மிகப்பெரிய ரட்சிப்படைந்திருக்காது. தப்பி பிழைப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கையற்ற நிலையில கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கலாம். ஆனா இனி வருகிற காலகட்டத்துல இந்த தீவுக்கு கொண்டு வந்த புயல் காற்று கர்த்தர் உங்களை புயலாய் பெருங்காற்றாய் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக உதவி செய்ய போகிறது. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்துல கூட இயேசுவோடு பயணித்தவர்கள் ஒரு பெரிய புயல் காற்றுல சிக்கிட்டாங்க. இவங்க இயேசுவை பெரியவராய் பார்க்க வேண்டுமே என்பதற்காகவே இந்த புயல் காற்று வந்தது. இவர்கள் எவ்வளவோ தடை செய்து பார்த்து எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தோம், கரை சேர முடியவில்லை. கடைசியா இயேசு எழுந்து இறையாதே அமைதலாயிரு என்ற போது இவைகளெல்லாம் அமைதலானது. அப்பொழுதுதான் அவருடைய சீசர்கள் இவர் எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்படுகிறாங்க. அந்த கெனசரேத் கடற்கரையில அங்கு அநேகமாயிரம் பிசாசுகளை பிடித்திருந்த ஒரு வாலிபனை இயேசு விடுதலையாக்கி அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தருடைய வழியில நடந்து கொண்டே இருக்கிற
எனக்கு சுற்றிலும் இப்பேற்பட்ட ஒரு புயல் காற்று வீசிக்கொண்டு இருக்குது என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த புயல் காற்றுக்கு அப்புறம்தான் சாத்தானின் பிடியில இருக்கிறவர்களை நினிவே பட்டணத்துல யோனா தேவனிடமாய் திருப்பினார். இதற்கு அப்புறம்தான் பவுலோ மெலித்தா தீவுல சாத்தானின் பிடியில் இருந்த மக்களை தேவனிடத்திற்கு திருப்பினார். இயேசுவும் இதற்கு அப்புறம்தான் கெனசரேத் கடற்கரையில இருந்த அந்த வாலிபனை பிசாசின் பிடியில இருந்து திருப்பி பரலோக ராஜ்யத்தின் பக்கமாய் திருப்பினார். இன்றைக்கு தேவனுடைய வழியில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில வீசுகிற ஒரு புயல் காற்று அநேகரை தேவனிடமாய் திருப்ப போகிறது. அதை விசுவாசியுங்க, ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வழிகள் ஆண்டவரே ஒரு சுழல் காற்றில் இருக்கிறது, அது பெரு புயலில் இருக்கிறது. நபடி இந்த நாளில எங்களுக்கு விரோதமாய் வீட்டின சுழல் காற்றுக்காய் சோதரோம், புயலுக்காய் சோதரோம். பிசாசின் இடத்துல இருக்கிறவர்களை தேவனிடத்தில் திருப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.